நான் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் அண்ணா நகர் பணிமனையில் தொழில்நுட்ப பணியாளராக பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய சம்பளத்தில் இருந்து மாதந்தோறும் எல்ஐசிக்கு பணம் கட்ட சொல்லி மாதந்தோறும் என்னுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்து கொள்கிறார்கள். கடந்த 6 மாதமாக நான் எம்டிசியில் கட்டிய பணத்தை எல்ஐசிக்கு செலுத்தாமல் கடந்த 6 மாத காலமாக நான் மட்டுமல்லாமல் என்னை போன்று 15,000 தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த ஏறக்குறைய 200 கோடி ரூபாய் அளவிற்கு திருமதி ரஜினி அவர்கள், உதவி மேலாளர் சம்பள பட்டுவாடா அதிகாரி அவர்கள் என் பணம் அல்லாமல் என் பணம் மட்டுமல்ல, நான் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து எல்ஐசிக்கு கொடுங்கள் என்று கட்டிய பணத்தை எல்ஐசிக்கு கட்டாமல் 6 மாத காலமாக கையாடல் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அளவுக்கு கையாடல் செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அவர்களுக்கு நான் விளக்கம் கேட்டு கேட்டதுக்கு இதனால் வரை எனக்கு எந்த பதிலும் தரவில்லை. இவர்களால் என் இல்லத்தில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது. கடந்த 4 மாசமா இவங்களால என் மனைவி என்கிட்ட பேசலங்க. எல்ஐசிக்கு பணம் கட்டிட்டேன், ஏயா உனக்கு நோட்டீஸ், எல்ஐசிக்காரன் எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டான். 6 மாசமா பணம் கட்டுங்க, 6 மாசமா நீங்க பணம் கட்டல வந்து, ஆனால் மாசம் நான் பணம் கட்டுறேன். என் பணத்தை கட்டாம இவங்க கையாடல் பண்ணிட்டு இவங்க செய்த தவறுக்காக கடந்த 4 மாசமா என் மனைவி என்கிட்ட பேசலைங்க. நான் என்னமோ தவறு செஞ்சுட்டு எல்ஐசிக்கு பணம் கட்டலன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு 4 மாசமா என்கிட்ட பணம் பேசல. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் திருமதி ரஜினி, உதவி மேலாளர் சம்பள பட்டுவாடா அதிகாரி அவர்கள். கண்டிப்பாக அவர்கள் எனக்கு பதில் சொல்லியாக வேண்டும். நான் நோட்டீஸ் கொடுத்தும் அவர்களுக்கு எனக்கு இதனால் வரை பதில் சொல்லவில்லை. அது சம்பந்தமாக இன்றைய தினம் காவல்துறை ஆணையாளரிடம் புகார் கொடுக்க வந்துள்ளேன். அவர்கள் என்னுடைய புகாரை வாங்கி விசாரிக்கிறேன் என்று என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மாநகர போக்குவரத்து கழகத்தில் எல்ஐசி பணத்தை எல்ஐசி பணம் அல்லாமல் மற்றும் பல வகைகளில் தொழிலாளர்கள் பணத்தை அதிகாரிகள் கையாடல் செய்திருக்கிறார்கள் என்பது பட்டவட்டமான உண்மை. அனைத்துக்கும் என்னிடம் ஆதாரம் உள்ளது. அதிகாரி எவரேனும் இது சம்பந்தமாக தவறு என்று என் மீது வழங்கப்பட்டால் அந்த வழக்கையும் நான் சந்திக்கிறேன். தொழிலாளர்கள், ஒரு தொழிலாளி ஏன் எல்ஐசிக்கு என் பணத்தை கட்டவில்லை என்று நிர்வாகத்திடம் கேட்டால் அவர்களை இந்த நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் ஆழமாக பதிய வைக்கிறேன் தோழர்களே. என்னுடைய தோழன் கண்டக்டர் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கம்மி பணத்தை கட்டியதால் அவரை 6 மாத காலம் இந்த நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்கிறது. ஒரு கண்டக்டர் தன்னுடைய வசூலில் இருந்து 100 ரூபாய் கம்மியாக கட்டினால் இந்த நிர்வாகம் அந்த தொழிலாளியை 6 மாதம் சஸ்பெண்ட் செய்கிறது. என்னுடைய பணத்தை, நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை, என்னை போன்ற 15,000 தொழிலாளர்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த எம்டிசி நிர்வாகத்தில் உள்ள உதவி மேலாளர் திருமதி ரஜினி அவர்கள் கையாடல் செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை.